வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்க்கல ரொம்பவே சந்தோஷம். இப்போ எல்லாருக்குமே ஒரு விதமான கோல் இருக்கும் இல்லையா? ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பேஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த விஷயத்த நான் எப்படியாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் எந்த நிலமையில இருந்தாலும் அடைஞ்சே ஆகணும்னு நினச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் அதை இன்னும் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் இன்னும் நான் அதை எப்படியாவது அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பாதியிலேயே முயற்சியை கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் முயற்சியை கைவிடாமல் எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு மும்பையோட தாராவி இருக்கு இல்லையா? தாராவினா உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி. அந்த தாராவியோட அவுட்டரில் சேரி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு 14 வயசு சிறுமி பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை எட்டியிருக்காங்க. அது அப்படி என்ன லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் யாராலையும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸை அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப் டு டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே அந்த விஷயங்களை, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்ல பழக்கம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பழக்கம் உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஓகே, யார் அந்த பொண்ணு, எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி அவங்க இந்த விஷயத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தவிர்க்க முடியாத ஒரு நகரமாக எது இருக்குன்னா தாராவி. ஏன் அது தவிர்க்க முடியாத நகரமாக இருக்குது? ஒய் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு காரணம் தமிழர்கள். அதாவது மும்பையில் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு பகுதி தான் தாராவி. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ் பண்ண பிடிக்காது. பட் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அந்த இடத்துலேருந்து எப்படி இவங்க இவ்வளோ மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறக்காக தான் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராவியில் ஒதுக்குப்புறமாக இருக்க சேரி, அதாவது தாராவியோட சேரி அப்படின்னு சொல்லப்படுற பகுதியிலேருந்து தான் அவங்க வந்திருக்காங்க. சேரின்னா ஒன்றும் கிடையாது, தாராவிலே ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி சுத்தமாக காசு இல்லாமல், சாப்பிட்றக்கே வழி இல்லாமல், தங்குறக்கே ஒழுங்கான வீடு இல்லாமல், சும்மா தகரத்தையோ ஏதோ கிடைக்கிற தார்ப்பாயோ போட்டு மூடி வச்சுட்டு வீடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ரொம்ப 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 கீழே தாழ்த்தப்பட்ட, அதாவது நான் பிச்சை எடுக்கக்கூடாது, ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சாப்பிட்டேன்னா போதும் அப்படிங்கிற நிலமையில இருக்க ஒரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க பகுதி. என்னை பொறுத்தளவுக்கு அப்படி தான். அந்த மாதிரி நிலமையில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மக்களோட பகுதியை தான் சேரின்னு சொல்லி அழைப்பாங்க. கிட்டத்தட்ட குப்பம்பாங்கல்ல, அதுக்கும் கீழே தான். ஆனால் எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல பிடிக்காது. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். அவ்வளோ கஷ்டப்படுற இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 14 வயசு தான் அவங்களுக்கு ஆகுது. அவங்க தான் மலேசியா கருவா. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடலிங்கில் நான் எப்படியாவது உலகத்தில் சாதிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பாவோட ஃபோனா, அவங்க அம்மாவோட ஃபோனா, இல்லை அவங்க ஃபோனா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அவங்க பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க மாடல் போஸ்ட் கொடுக்குற மாதிரி எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் போடுறாங்க. ஓப்பனிங்கில் எதுவும் பெருசாக வியூஸ் வரல. பட் போக போக அவங்களோட அந்த ஜெயிச்சாகணுங்கிற ஒரு வெறி இருக்குது பார்த்திங்களா? அதனால அவங்க சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இன்னுமே நல்லா போஸ்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போஸ்ட் நல்லா இருக்கவும் நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலங்கள் போக போக இவங்க பிரபலம், அதாவது இந்த நியூஸ் வெளியே வரக்கு முன்னாடியே அவங்களுக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமானவங்க அவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சோன்னா ஸ்ரீ மோயி சௌத்ரி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க. பெங்களூரை என்ன சொல்கிறீங்க, டெக் சிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி கொல்கத்தாவை மகிழ்ச்சியின் நகரம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மும்பையை எதுவும் சொல்ல மாட்டேறீங்க, ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பதில் சொல்கிறாரு. நான் மும்பை என்னவா சொல்கிறேன்னா சப்னோக்கி நாகரி அப்படின்னு நான் சொல்லுவேன், இனிமேல் அப்படி தான் அழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்துக்கு சப்னோக்கி நாகரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவுகளின் நகரம் அப்படிங்கிறது தான் அவங்க மதர் லாங்குவேஜில் சொல்லியிருக்காரு. ஹிந்தியில் அவர் அப்படி சொல்லியிருக்காரு, கனவுகளின் நகரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டு தான் இல்லையா? எத்தனையோ பேர் மும்பைக்கு போய், அதாவது பாம்பேக்கு போய் எக்கச்சக்கமான விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. ஏன் நம்ம படங்கள்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்ஷா படமும் அப்படி தான், கேஜிஎஃப் படமும் அப்படி தான், இன்னும் எக்கச்சக்கமான படம் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு பாம்பே அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கில்
இப்போ தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடலாம், ஏதோ ஒரு வகையில் கைப்பிடிச்சி மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி தான் பாம்பேயில் கனவுகளோட அதிகமாக வாழ்ந்துட்டுருக்க இளைஞர்களும் இளைஞர்களும் மனுஷங்களும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதனால தான் அவர் நான் இனிமேல் மும்பையை இந்த மாதிரி தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு. இந்த பொண்ணு எப்படி மேலே வந்தாங்க? 200K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போல்லாம் எதுவுமே தெரியாது. திடீர்னு இப்படி அவங்களுக்கு இப்படி மாடலிங்கில் கொண்டு வரணும், ஒரு பிக்கெஸ்ட் பிராண்டு, அந்த பிராண்ட் இவங்கள மாடலாக ஏற்றுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ மேலே வரக்கு ஒரு முக்கியமான காரணமாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவோட ஒரு ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹாப்மேன் அப்படின்னு சொல்லப்படுறது தான் அமெரிக்காவோட அந்த ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா தாராவிக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது சரியாக தெரியல. மூவி ஷூட்டிங்காகவா, இல்லை ட்ராவல் அண்ட் டூரிசம்காகவா, இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்காக வந்திருக்காரா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக தெரியல. அவர் அங்கே வந்தோன்னு ஒரு செலிபிரிட்டி இல்லையா, அவரை சுற்றி ப்ரெஸ்ஸு, மீடியா, அப்புறம் முக்கியமான ஆளுகள்லாம் இருக்கவும் இவங்களும் அந்த கூட்டம்லாம் என்ன சின்ன குழந்தைகளாம் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல கூட்டம் போட்டால் அது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது இவங்க அவர் செலிபிரிட்டி மாதிரி இருக்கவும் அவங்கள பார்த்துட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ராபர்ட் ஹாப்மேன் பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்துருக்காங்க. அவருக்கு பார்த்தோன்னே இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இவங்களை பற்றி விசாரிச்சப்போ தான் இவங்க மாடலிங் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் செக் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உண்மையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ராபர்ட் ஹாப்மேன் இருக்கார்ல, அவர் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, நான் இவங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக தற்காலிகமான ஒரு இடம், ஓகேவா, அவங்க வீடு கூட நான் இப்போ ஃபோட்டோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருந்திருக்குன்னு. தற்காலிகமான ஒரு இடம்னா நிரந்தரமே கிடையாது. எப்போ வேணால் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த தூக்க சொல்லலாம், அவங்களுக்கு திருப்பி வீடு இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். அவங்களுக்கு அவங்க கண்ணை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய லட்சியம் இருக்குது, எப்படியாவது சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கின் கேர் பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தோல் சம்மந்தப்பட்ட அழகு பொருட்கள்னா சாதனங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தயாரிக்கிற ஒரு பிராண்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் எங்கள் பிராண்டுக்கு மாடலிங்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கனவு பார்த்திங்கன்னா டக்குன்னு நிறைவேறிடுது. யாருனால? அந்த ராபர்ட் ஹாப்மேன் இருக்கார்ல, அவர் சொன்ன ஒரு விஷயத்தினால இவங்களோட கனவு பார்த்திங்கன்னா டக்குன்னு நிறைவேறிடுது. இவங்களுக்கு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சத்தியமாக நம்பவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. அப்புறமா அவங்க சொன்னோன்னே அவங்க போய் மாடலிங்கில் கலந்துக்கிறாங்க, நிறைய ஆடெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் எசென்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா ஃப்ராஸ்ட் எசென்ஷியஸ், ஓகேவா, இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஃபாரஸ்ட் எசென்ஷியஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு ஒரு டாப் பிராண்டு, தோல் சம்மந்தப்பட்ட அழகு சாதன பொருட்களை செய்கிறதுல அவங்க பார்த்திங்கன்னா ஒரு டாப் பிராண்டாக இருந்திருக்காங்க. அவங்களே வந்து இவங்களை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்துட்டு ஃபோட்டோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இவங்களை ஒரு மாடல் அழகியாகவே கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஆமாம், இவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்ச கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் எல்லாம் வருது. அந்த இடத்துல ஷோரூமில் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த ஃபோட்டோ ஷூட்டோட வீடியோஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவங்களாலேயே நம்ப முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவங்க தானா அப்படின்னு அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருந்திருக்காங்க. ஒரு ரிச் கேர்ள் எப்படி இருப்பாங்க இல்லையா, பணக்காரங்களாம் வெளியே பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த பொண்ணு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன், நீங்களுமே பார்த்துக்கோங்க. விஷயத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா அதில் லவ்வோடய பேஷனோடய பண்ணிங்கன்னா நீங்களுமே அந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை கைஸ்.